அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். நம்ம வீட்டில் வந்துட்டு பழைய துணிகளை ஒருபோதும் இப்படி செய்யவே கூடாதுங்க. இது வந்துட்டு பல தலைமுறைகளுக்கும் கஷ்டத்தை கொண்டு வந்து சேர்த்து விடுங்க. சாஸ்திரம் சம்பிரதாயங்கள் என்று சொல்லி நம்மளை அறியாமலேயே நாம ஒரு சில விஷயங்கள்ல சில தவறுகளை செய்து விடுவோம். அந்த வரிசையில என்னன்னு எடுத்துட்டு பார்த்துட்டோம்னா, அந்த ஒரு வீட்டில் உள்ள அதாவது எத்தனை பேர் இருக்கீங்களோ அவர்கள் எல்லாருமே உடுத்திய பழைய துணி நிறையவே இருக்கும் இல்லையா? அந்த பழைய துணியை என்ன செய்வது என்று சிலருக்கு தெரியாதுங்க. அந்த பழைய துணிகளை இப்படி மட்டும் செய்து விடாதீர்கள். அது உங்களுடைய அடுத்தடுத்த சந்ததியினருக்குமே கூட பிரச்சனைகள் உண்டாக்கிவிடும். அது என்ன தவறு என்பதை பற்றியும், பழைய துணிகளை என்ன செய்யலாம் என்பதை பற்றியும் நம்ம இந்த பதிவில் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சில நேரங்களில் விலை உயர்ந்த ஆடைகளாக இருந்தாலும் அதை வந்துட்டு நம்ம ஒரு சில நேரம்தான் உடுத்தியிருப்போம். அப்படி அது வந்து அந்த துணியானது கிழியாமல் இருந்திருக்கும். கிழியாத புத்தம் புதிய ஆடைகளாக இருந்தாலும் அதை நன்றாக துவைத்துவிட்டு கல்லுப்பு போட்ட தண்ணீரில் அதை ஒரு முறை அலசி வைத்து அதை நன்றாக காய வைத்த பிறகு அந்த துணியை மடித்து கஷ்டப்பட்டுப்படுபவர்களுக்கு தானமாக கொடுக்கலாங்க. கிழிந்து போன ரொம்பவும் அழுக்கான இல்ல ரொம்பவும் பழைய துணிகளை தானம் கொடுக்காதங்க. சரி, புதிய ஆடைகள் எல்லாம் தானமாக கொடுக்கின்றோம். ஆனா கிழிந்த பழைய ஆடைகள் நிறைய இருக்கின்றது. அதை என்ன செய்வது என்று நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இப்படிப்பட்ட கிழிந்த ஆடைகளை ஓடும் நதி நீர்நிலைகளில் விட்டுவிட வேண்டும் என்றும் சொல்வார்கள். ஆனால் அந்த தவறுகளை செய்யாதீர்கள். ஆடைகளை நீங்கள் நீர்நிலைகளில் விடவே கூடாதுங்க. துணிகளை கொண்டு போய் நீர்நிலைகளில் விடுவதன் மூலம் அந்த துணிகள் வந்துட்டு தண்ணீரின் அடியில், அதாவது நீர் ஊற்றிலோ அல்லது பூமியிலோ படிந்துவிட்டால் அந்த இடத்துல இருக்கும் நீரோட்டம் என்பது குறைந்து போவதற்கு நிறையவே வாய்ப்பு உள்ளதுங்க. நீர் ஊற்று சுரக்கக்கூடிய இடத்தின் மேல நம்முடைய துணிகள் போய் படிந்துவிட்டால் நீரூற்று சுரப்பது நின்றுவிடும். இதன் மூலம் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புண்டுங்க. தண்ணீரிலும் நீரிலும் மக்கி போக முடியாத ஆடைகள் வந்துட்டு அப்படியே நீர்நிலைகளில் தங்கிவிட்டால் இயற்கைக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்பதை சொல்லலாம். இந்த கஷ்டம் நம்மோடு போகாதுங்க. நமக்கு தண்ணீர் கஷ்டம் வருவதோடு சேர்த்து நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததியினரும் தண்ணீர் இல்லாமல் வறட்சியில் கஷ்டப்படும் அளவிற்கு பிரச்சனைகள் பெரியதாக வருவதற்கும் வாய்ப்பு உண்டுங்க. இனி பழைய துணிகளை ஓடும் ஆற்றிலோ அல்லது ஏரியிலோ கடலில் கூட போடாதீங்க. அது தவறான ஒரு விஷயம்தான். அதாவது கிழிந்த ஆடைகளை என்னதான் செய்வது? நிறைய பழைய துணிமணிகள் இருந்தால் வேறு வழியே கிடையாதா என்று சிலர் கேட்கலாம். இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குங்க. அதை வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நெருப்பில் இட்டு எரிக்கத்தான் வேண்டுங்க. நிறைய பேருக்கு பயம் வந்துவிடும். அச்சச்சோ, நான் அணிந்த ஆடைகளை நெருப்பில் இடுவதா? வருடம் முழுவதும் சேர்ந்த கிழிந்த ஆடைகளை தனியாக ஒரு வீட்டிலே சேகரித்து வைத்துக்கொண்டு வருடத்திற்கு ஒரு முறை போகி பண்டிகை வருது இல்லையா? அந்த போகி பண்டிகையில் அன்று நெருப்பில் போட்டு ஆடைகளை எரிப்பது தவறு ஒன்றும் கிடையாதுங்க. அந்த காலத்திலெல்லாம் நம்ம முன்னோர்கள் வீட்டிலிருந்து தேவையற்ற பொருட்களோடு தேவையற்ற துணிமணிகளையுமே போட்டு எரித்து வந்தது ஒரு பழக்கமாகவே வைத்துள்ளார்கள்ங்க. வீட்டில் உள்ள பொருட்களை அடிக்கடி நெருப்பில் போட்டு எரிப்பது என்பது தவறான ஒரு விஷயம்தான். ஆனால் வருடத்தில் ஒரு நாள் இதற்காக போகி பண்டிகை என்று நம் முன்னோர்கள் கொண்டாடி வந்தார்கள் இல்லையா? அந்த நாளில் வீட்டில் தேவையற்ற பொருட்களை எடுத்து போட்டு நெருப்பில் பொசுக்கி விடுங்கள். அது ரொம்பவும் நல்லதுங்க. இதற்காக பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாமே போட்டு எரித்து விடாதீங்க. நம்முடைய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் இருக்கும் பொருட்களை நெருப்பில் இடுங்கள். பாய், துடைப்பம், பழைய துணி, பேப்பர் இவைகளை எரிப்பதில் தவறொன்றும் கிடையாதுங்க. சகோதரிகளே, இந்த வருடமும் ஜனவரி 13ஆம் தேதி என்று போகி பண்டிகை வர இருப்பதால் அன்றைய தினம் நீங்கள் தேவையற்ற பொருட்கள், பழைய துணிமணிகள் எல்லாமே நீங்கள் எரித்து விடலாம். அது ரொம்பவும் நல்லதுங்க. சகோதர சகோதரிகளே, துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை அழுத்துங்க. அப்பதான் நம்ம பதிவில் வரும் தினந்தோறும் உள்ள தகவல்களை உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்களும் அதை பார்த்து பயன்பெறலாம். மேலும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க அனைவருமே உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.